அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியே, அவர்கள் உம்மை புறக்கணிப்பது உமக்கு பெரும் சிரமமாக தோன்றினால், உம்மால் முடியுமானால் பூமியில் சுரங்கமிட்டு சென்றோ அல்லது வானத்தில் ஓர் ஏணி வைத்து ஏறியோ அவர்கள் விருப்பப்படி அத்தாட்சி ஒன்றை நேர் அவர்களுக்கு கொண்டு வருவீராக. அப்பொழுதும் அவர்கள் உம்மை நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள். எனினும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் நேரான வழியில் ஒன்று சேர்த்து விடுவான். ஆகவே ஒருபோதும் நீர் அறியாதவர்களுடன் சேர்ந்து விட வேண்டாம். எவர்கள் உமக்கு செவி சாய்க்கக்கூடிய உயிருள்ளவர்களாக இருக்கின்றனரோ அவர்கள்தான் உம்மை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த நிராகரிப்பாளர்களோ செவிமடுக்க முடியாத இறந்தவர்களைப் போலவே இருக்கின்றனர். ஆகவே இறந்தவர்களை மறுமையில்தான் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவார்கள். நம் விருப்பப்படி ஓர் அத்தாட்சியை அவருடைய இறைவன் அவர் மீது இறக்கி வைக்க வேண்டாமா என்று அவர்கள் கூறுகின்றனர். அதற்கு நபியே, நீர் கூறுவீராக, அத்தகைய ஒரு அத்தாட்சி இறக்கி வைக்க நிச்சயமாக அல்லாஹ் சக்தியுடையவன்தான். அவ்வாறு இறக்கியும் வைத்துள்ளான். எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அதை அறிந்து கொள்வதில்லை. பூமியில் ஊர்ந்து திரியக்கூடியவையும் தன் இரு இறக்கைகளால் ஆகாயத்தில் பறக்கக்கூடியவையும் உங்களை போன்ற உயிருள்ள படைப்புகளே, சமுதாயங்களே தவிர வேறில்லை. இவற்றில் ஒன்றையுமே நம் பதிவு புத்தகத்தில் லவ்ஹுல் மஹ்பூலில் குறிப்பிடாது நாம் விட்டுவிடவில்லை. பின்னர் ஒரு நாளில் இவையும் தங்கள் இறைவனிடம் கொண்டு வரப்படும். எவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்குகின்றார்களோ அவர்கள் இருள்களில் தட்டலியும் செவிடர்களாகவும் ஊமைகளாகவும் இருக்கின்றனர். அல்லாஹ் தான் நாடியவர்களை தவறான வழியில் செல்ல விட்டு விடுகிறான். அவன் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, உங்களுக்கு அல்லாஹுடைய வேதனை வந்துவிட்டால் அல்லது உங்களுக்கு விசாரணை காலம் வந்துவிட்டால் அல்லாஹு அல்லாத இவற்றையா நீங்கள் உங்கள் உதவிக்கு அழைப்பீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களா? இந்த சிலைகளை உங்கள் தெய்வங்கள் என்று கூறுகின்ற நீங்கள் உண்மை சொல்பவர்களா இருந்தால் அவற்றையே உங்கள் உதவிக்கு அழையுங்கள். அவ்வாறென்று நீங்கள் இணை வைத்தவற்றை எல்லாம் மறந்துவிட்டு அவனையே அழைப்பீர்கள். நீங்கள் எவ்வேதனையை நீக்குவதற்காக அவனை அழைப்பீர்களோ அதை அவன் விரும்பினால் நீக்கியும் விடுவான். நபியே, உமக்கு முன்னிருந்த பல வகுப்பினருக்கும் நாம் நம் தூதர்களை நிச்சயமாக அனுப்பி வைத்தோம். எனினும் அத்தூதர்களை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆகவே அவர்கள் பணிந்து வருவதற்காக நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நாம் அவர்களை பிடித்தோம். நம் வேதனை அவர்களிடம் வருவதற்குள் அவர்கள் பணிந்துவிட வேண்டாமா? ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே, பாவங்களையே சைத்தான் அவர்களுக்கு அழகாக காண்பித்து விட்டான்.